அண்ணன் சீமானும் தமிழ் சினிமாவும். இயக்குனர் சிகரம் பாரதிராஜா மற்றும் மணிவண்ணன் ஆகிய இருவரின் திரைப்படங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு தமிழ் திரை உலகிற்கு வந்தவர் திரு சீமான். மேலும் இவர்கள் இருவரிடம் சில படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். 1994ஆம் ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் ஹீரோவாக நடித்த ராசா மகன் திரைப்படம் வெளியானது. இந்த படத்திற்கு சீமான் தான் திரைக்கதை எழுதியுள்ளார். மணிவண்ணன் வச்சு இயக்குவனி அவர் கூட வேலை செய்யணும். சரி, அப்படி வர்றதா அது ராசா மகன் எடுத்தோம். அந்த படம் சரியாகல, அது அப்போ அதில் பழக்கம் ஏற்படுது அப்பாவுக்கு எனக்கு. அதே போல் 1995ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன், பிரபு, சிவகுமார், ராதிகா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவந்த பசும்பொன் திரைப்படத்திற்கும் திரைக்கதை எழுதியது சீமான் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனராக தமிழ் சினிமாவிற்கு அடியெடுத்து வைத்த சீமான் 1996ஆம் ஆண்டு நடிகர் பிரபு அவர்களை ஹீரோவாக வைத்து பாஞ்சாலங்குறிச்சி என்னும் படத்தை இயக்கினார். கிராமத்து பின்னணியில் அதிரடியான சண்டை காட்சிகளுடன் கூடிய கதையாக இப்படம் வெளியாகியது. இந்த படத்தில் இடம்பெற்ற வந்தியலா என்ற பாடலுக்கு சீமானே பாடல் வரிகள் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்தி 1998ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக மீண்டும் பிரபுவுடன் கைகோர்த்த சீமான் இனியவளே என்னும் காதல் சார்ந்த படத்தை இயக்கினார். இப்படத்தில் இடம்பெற்ற கண்ணீருக்கு காசு, மலரோடு பிறந்தவளா என 2 பாடலுக்கு தானே வரிகளும் எழுதினார். மலரோடு பிறந்தவளா, உயிரோடு கலந்தவளா, இவள்தானா. சீமான் தன்னுடைய 3வது படமாக வீர நடை என்னும் படத்தை 2000ஆம் ஆண்டு இயக்கினார். நடிகர் சத்யராஜ் இதில் ஹீரோவாக நடித்துள்ளார். இப்படம் மக்களிடையே கலவையான விமர்சனம் பெற்றது. மேலும் வணிக ரீதியாகவும் தோல்வியுற்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற நெத்தி பொட்டு போல மற்றும் வானத்தை பார்த்த பூமி என 2 பாடலுக்கு சீமானே வரிகள் எழுதியுள்ளார். சீமான் இயக்கிய தன் முதல் 3 படங்களுக்கும் தேவாதான் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000ஆவது ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் சீமானிடம் நல்ல கதைகள் இருந்தாலும் அவரின் முதல் 3 படங்கள் மக்களிடையே போதுமான வரவேற்பை பெறாததால் தயாரிப்பாளர்கள் சீமானின் அடுத்தடுத்த படங்கள் தயாரிக்க தயங்கினர். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து வைகை கரையோரம், நவரச நாயகன் கார்த்திக்கை வைத்து ஆனந்தம், சரத்குமார் அவர்களை ஹீரோவாக வைத்து கர்ம வீரர், மேலும் ராஜ்கிரண் அவர்களை ஹீரோவாக வைத்து சேதுபதி சீமையிலே என 4 படங்களை தொடர்ச்சியாக இயக்கினார். ஆனால் தயாரிப்பு பிரச்சனை காரணமாக இந்த 4 படங்களும் திரைக்கு வராமலே போனது. ஒருவேளை அக்காலகட்டத்தில் இந்த 4 படங்களும் திரைக்கு வந்திருந்தால் சீமான் இயக்குனராக கம்பேக் கொடுத்திருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. சிறிய கால இடைவேளைக்கு பின் சீமான் நடிகர் மாதவனை ஹீரோவாக வைத்து தம்பி என்னும் படத்தை 2006ஆம் ஆண்டு இயக்கினார். இப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் வணிக ரீதியாகவும் லாபம் ஈட்டியது. இந்த படத்திற்காக சீமான் தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த வசன எழுத்தாளர் என்ற விருதை பெற்றார். பின்னர் 2008ஆம் ஆண்டு மீண்டும் நடிகர் மாதவனை ஹீரோவாக வைத்து வாழ்த்துக்கள் என்னும் படத்தை இயக்கினார் சீமான். இப்படம் முழுவதும் கலப்படமற்ற தூய தமிழ் வசன நடை கொண்டு உருவாக்கியிருந்தார். ஆனால் இந்த படம் தோல்வி அடைந்தது. முழுக்க கொட்டி கிடக்கிற அன்பும் மகிழ்ச்சியும் எனக்கும் கொஞ்சம் வேணும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தமும் எனக்கும் சொந்தமாக வேணும். அதுக்கு நீங்க எனக்கு வேணும். 2009ஆம் ஆண்டு வெளியான மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தில் இடம்பெற்ற பேசாம தான் இருந்து என்ற பாடலை சீமானே பாடியுள்ளார்.
பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து அடத்தோடா ரொம்ப நாளா. வாழ்த்துக்கள் திரைப்படம் தோல்வி அடைந்ததை அடுத்து அவருடைய அடுத்த படமான பகலவன் படத்திற்கு சரியான தயாரிப்பாளர்கள் கிடைக்காமல் போனது. 2010ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பகலவன் படத்தில் முதலில் தல அஜித் அல்லது நடிகர் மாதவனை ஹீரோவாக நடிக்க வைக்க சீமான் ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்கவில்லை. பின்னர் இயக்குனர் பாலாவின் புரொடக்ஷன் மூலமாக சியான் விக்ரமை ஹீரோவாக நடிக்க முடிவாகியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. அதன் பின் இந்த படத்தை தயாரிக்க கலைப்புலி தானு முன்வந்ததாகவும் ஹீரோவாக நடிகர் விஜய் நடிக்க சீமான் திட்டமிட்டார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. சீமான் மனம் தளராமல் ஜீவா, ஜெயம் ரவி, ஆர்யா, விஷால் போன்ற ஹீரோக்களை அணுகினார். ஆனால் இவர்கள் யாரும் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இறுதியாக 2017ஆம் ஆண்டு விஜய் ஆண்டனி மற்றும் பின் சிம்புவும் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் கால் ஷீட் பிரச்சனை காரணமாக இவர்கள் பின்வாங்கியதாகவும் ஹாலிவுட் வட்டாரங்கள் தகவல் சொல்கின்றன. இதனால் சீமானின் கனவு படமான பகலவன் படம் திரைக்கு வராமலே போனது. அதன் பின் நடிகர் ஜிவி பிரகாஷை ஹீரோவாக வைத்து கோபம் என்னும் படத்தை சீமான் இயக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிட்டது. ஆனால் இந்த படமும் தயாரிப்பு பிரச்சனை காரணமாக கைவிடப்பட்டது. 2013ஆம் ஆண்டு தந்தி டிவியில் ஒளிபரப்பான மக்கள் முன்னால் என்கிற நிகழ்ச்சியை சீமான் தான் தொகுப்பாளராக நின்று நடத்தினார். இந்த நிகழ்ச்சி வாரம் ஒருமுறை ஒளிபரப்பானது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னால். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னால். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் நடித்த தமிழ் படங்களை தொகுப்பாக பட்டியலிட்டு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.